அவருக்கு விடாமல் கீழ்ப்படியணும். பேதுரு கூட வழிய எப்படி போட்டுக்கனா, இயேசுவின் வார்த்தையின், அப்படியானாலும் உங்களுடைய வார்த்தையின் படியே, according to the word, ஆண்டவரோட வார்த்தையின் படியே நீங்கள் செய்யணும். வெட்ட சொன்னா வெட்டிட்டு வரணும், கட்டிட்டு வரக்கூடாது. கட்ட சொன்னா கட்டிட்டு வரணும், வெட்டக்கூடாது. நம்ம அதான் பண்ற தவறு. ஓகே, நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். சவுல் நடந்த கதை தான். அவன் என்ன பண்ண, வெட்டிட்டு வாங்க, அவன் கட்டிட்டு வந்துட்டான். அதனால தான் அவனுக்கு ராஜ்யமே போச்சு. See, we lose all our blessings because of our disobedience. வாசி முடிங்க அப்படியே. யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஓகே, நான் கேட்கிறேன், எத்தனை முறை என்ன பாஸ்டர் கஷ்டம்? தண்ணி உள்ளுக்கு போயிட்டு திருப்பி மேலே வரணும், தண்ணி உள்ளுக்கு போயிட்டு திருப்பி மேலே வரணும். அது கஷ்டமா உங்களுக்கு? ஈஸி. உங்களுக்கு அது ஈஸி, உங்களுக்கு ஈஸி. என்ன கஷ்டம்? தண்ணியில் உள்ளுக்கு போயிட்டு பார்த்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஆமாவா இல்லையா? ஆனால் அது நம்மளுக்கு ஈஸி கிடையாது. ஏன்? உங்க கையில ஒரு சின்ன வெட்டு இருக்குது, ஒரு சின்ன வெட்டு இருக்குது, தண்ணி பட்டா என்ன ஆகும்? அங்க வந்து ஷேட்ல ஒண்ணும் இல்லை. யோர்தான் நதி பாருங்க, ஓப்பன் ஏரியா, வெயில் பயங்கரமா இருக்கும் அந்த நேரத்துல. ஓகே, அந்த நேரத்துல உடம்பு காஞ்சி இருக்கும். தண்ணி உள்ளுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா பாருங்க, உடம்பெல்லாம் தோல் வியாதினா அது தோலை எப்படி பிடிச்சிருக்கும். ஓகே, தண்ணி உள்ளுக்கு போயிட்டு வர்ற பொழுது அது எப்படி இழுத்து பிடிக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க தான் அந்த குஷ்டரோகின்னு வச்சுக்குவோம், எப்படி இருக்கும்? உள்ளுக்கு போயிட்டு வந்து ஐயோ தாங்க முடியுதுன்னு இருப்போம், ஆமாவலியா? ஏன்னா ஒரு சின்ன வெட்டுக்கே நம்ம அப்படி துடிக்கிறோம். உடம்பெல்லாம் அவனுக்கு காயம் இருக்குது, உடம்பெல்லாம் வந்து ஃபிளஷ் ஓப்பனா இருக்குது. ஏன்னா தோல் வியாதி. போயிட்டு வந்துட்டான், ஓகே, உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டான். ஆனா அப்பயும் தண்ணி இன்னும் ஸ்கின் உள்ளுக்கு பூந்திருக்காது. குறைஞ்சது 2, 3, மூணாவது இருக்கு மேலதான் அது ஃபீல் கொஞ்சம் மாறி இருக்கும். இப்ப 4வது உள்ளுக்கு போகும்போது தான் அவனுக்கு பயம் இருக்கும், திருப்பி எரியுமா? ஓகே, எரிச்சல் கொஞ்சம் குறையுது, ஆனா முடியலையே. ஆனா பாக்கலாம், நானும் தண்ணியில போயிட்டு போயிட்டு வர ஒண்ணுமே மாறல. இப்ப அவன் ஆண்டு சொன்ன மாதிரி, எலிஷா சொன்னது போல 7 தடவை மூழ்கி ஆகணும். இப்ப 4 தடவை அவன் டாஸ்க முடிச்சுட்டான், இன்னும் 3 தடவை இருக்கு. அவன் யோசிப்பான், இப்ப வரைக்கும் ஒண்ணும் மாறவே இல்லை, இதுக்கு மேல மாறுவா போது. நிறைய பேர் நீங்க இப்பதான் இருக்கிறீங்க. நான் 3 வாட்டி ஆண்டு சொன்னதை கீழ் படிச்சுட்டேன், 4 வாட்டி சொன்னதை கீழ் படிச்சுட்டேன், ஆனா ஒண்ணுமே மாறல, இதுக்கு மேல மாறுவா போது, நான் ஏன் ஆண்டு கீழ் படிக்கணும்? அதனால பாருங்க, 6வது தடவையும் போயிட்டான், அப்பயும் ஒண்ணும் நடக்கல. ஒரு பர்சன் கூட சேஞ்ச் வரல, 2% கூட சேஞ்ச் வரல. 7வது உள்ளுக்கு போயிட்டு வர புது மனுஷன் வெளியே வரான், புது மனுஷனாக. அதனால்தான் பாருங்க, அது ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய விசுவாசி புது சிருஷ்டியாக வருவாங்க ஞானத்தினத்துக்கு அப்புறம். எழுந்தப்பட்டிருக்கு, சிறு குழந்தையோட தோல் போல இருந்துதான். நோ, தி இஷ்யூ இஸ் திஸ். 3 தடவை, 4 தடவை, 5 தடவை. நிறைய பேர் 2 வாட்டி கீழ்ப்படிவாங்க, சிலர் 3 வாட்டி, சிலர் மேக்சிமம் போனா 4 தடவை தான். 5, 6, 7 அவங்க கணக்கிலே இருக்காது. இதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன். கீழ்ப்படிதல் ஏன் உங்களுக்கு சோர்வு உண்டாக்குதுன்னா, நீங்க எதிர்பார்ப்பு வைச்சு கீழ்ப்படுறீங்க. நான் ரிவார்டை பார்க்கணும், என்ன பார்க்கணும்? ரிவார்டை பார்க்கணும், பலனை நான் பார்க்கணும். அதனால தான் கீழ்ப்படுதல் ரொம்ப சிரமமாக இருக்குது. Many of you could not wait on God because you don't see any change in your life. Many of you could not obey God because there's not an inch has been moved from your life. ஆனா இயேசு கற்றுக் கொடுத்த கீழ்ப்படிதல் பலனை எதிர்பார்த்தல்ல, அன்பினால் வருகிற கீழ்ப்படிதல். ஆபிரகாம் ஆண்டு சொல்றாரு, உன் ஒரே குமாரனை போய் எனக்கு பலியாக்கு, நீ இதை செய்தனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். இதெல்லாம் எதுவுமே ஆண்டு சொல்ல, போய் பலியாக்கு, அவ்வளவுதான். நீ செஞ்சா கொடுப்பேன்ல. ஆபிரகாமோ சரி ஆண்டவர், நான் போய் பலி ஆக்குனா எனக்கு என்ன கொடுப்பீங்க கேட்டானா? கேட்கல. அவன் என்ன பண்றான்? நான் யாரு ஆண்டு கேள்வி கேட்கறதுக்கு? கொடுக்கறதும் அவர் தான், எடுக்கிறதும் அவர் தான். கர்த்தர் சொன்னால் நான் செய்வேன். என்ன காரணம்? நான் கர்த்தரை நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். என்னோட ஜீவனை பார்க்கலாம், என் குடும்பத்தை பார்க்கலாம், என் பிள்ளைங்களை பார்க்கலாம், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நான் அவருக்காக என் உயிரை கொடுப்பேன். ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு மாத்திரம் இல்லை, அவன் சொந்த உயிரை கேட்டா கூட கொடுத்திருப்பான். இன்னைக்கு ஏன் உங்களால கீழ்ப்படிய முடியல? இதை செய்யாதன்றாரு, மீறி செய்றீங்க. இந்த தப்பை பண்ணாதன்றாரு, மீறி பண்றீங்க. ஏன்? என்ன காரணம்? பிகாஸ் நீங்க ஆண்டுக்கு ஒரு கோட் வச்சிருக்கீங்க, நான் கீழ்படிதா என் பிளஸ் பண்ணுவாரு, கீழ்படலன்னா சபிப்பாரு. நீங்க அவர்கிட்ட ஒரு பிசினஸ் செய்றீங்க,
ஆனா கர்த்தர் ஆவி உடையவர்கள், கீழ்ப்படிதல் பிள்ளைங்கள், தேவனு புத்திரர்கள், இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிப்பை பார்க்கலாம். ஓகே, ஒரு ஸ்திரீயானவர்கள் அவங்களை சோதிக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்களா, என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அவன் சொல்ல கிடையாது, நான் இந்த தப்பை பண்ணா நாளைக்கு என் ஆண்டவர் பெஸ்ட் பண்ண மாட்டேன், அப்படிலாம் சொல்ல கிடையாது. என் ஆண்டவரை நான் எப்படி ஹர்ட் பண்ணுவேன், எப்படி ஹர்ட் பண்ணுவேன். See, obedience becomes easier when you choose to love God. கீழ்ப்படிதல் ரொம்ப சுலபமா மாறும் எப்ப தெரியுமா, எப்ப ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ. Some of you obeying God because you want God to protect your children, your family. உங்களை சிலர் ஏன் ஆண்டு கீழ்ப்படுறீங்கன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாருன்னு சொல்லி. சிலர் ஏன் ஆண்டுக்கு கீழ்ப்படுறீங்கன்னா ஆண்டு உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. உங்களுக்கு புரியுதுங்களா? இது செல்ஃபிஷா இல்லையா? See, your worship is not about singing songs for God. உங்கள் ஆராதனை கர்த்தருக்கு பாடலை பாடுகிறது அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் ஆராதனை. When you obey, you are expressing how much you love God. இப்ப சொல்லுங்க, இது நாள் வரலும் ஏன் கீழ்ப்படிஞ்சீங்க? சில பேர் அப்பா அம்மா சொன்னாங்க ஏசப்பா கீழ்ப்படனா ஏசப்பா இங்க கண்ணை குத்திடுவார். சில பேர் அப்படிதான் இருக்கிறீங்க, கீழ்ப்படனா சபிக்கப்பட்டுருவாங்க. ஆண்டவர் உங்களை பயமுறுத்தி கீழ்ப்படிய விரும்புகிறீங்க. God doesn't want to force you by creating a fear. ஒரு பயத்தை உருவாக்கி நீ கீழ்ப்படலனா நீ தண்டிக்கப்படுவ, அப்படி கிடையாது. நிச்சயமா தண்டனை இருக்குது, கான்ஷியஸ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. அதுக்காக கீழ்ப்படிய வேண்டாம். கர்த்தரை நேசிக்கிறீங்களா, இயேசுவை நேசிக்கிறீங்களா? நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா உங்க கீழ்ப்படுதல் பலன் கொடுக்கும், கனி கொடுக்கும். உங்க கீழ்ப்படுதல் ஒன்றுதான் அந்த ஊழியமும் கூட. When you are serving the Lord, you are obeying God. You are obeying God. நீங்க ஆண்டு கீழ்ப்படுகிறீங்க. ஏன் ஊழியம் செய்றீங்க? கர்த்தரை நான் நேசிக்கிறேன், அவரோட வேலையை நான் செய்கிறேன், அவருக்காக நான் போகிறேன். இது செஞ்சா நமக்கு இது கிடைக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்காக நான் செய்கிறேன், அதுதான் கீழ்ப்படுதல். ஒருவேளை இதனால் நீங்கள் கீழ்ப்படுதல் எல்லாமே சரியான ஒரு முறையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இனி அது சரிப்படுத்தி. See, God is full of emotions. Will you love your husband or your wife just because you can get something from them? உங்கள் கணவன் அல்லது மனைவி அவங்கள்ட்ட ஏதாவது பலன் கிடைக்கும்னுக்காக நேசிப்பீங்களா? சொல்லுங்க, அது அன்பா? அது அன்பு இல்லைல்ல, அம்மாவா இல்லையா? அவங்கள்ட்ட நல்லது கிடைக்குதோ இல்லையோ, பட் ஐ லவ் திஸ் பர்சன், அம்மாவா இல்லையா? அப்படித்தானே வருது. அதே அன்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனுஷன் நீங்களே அதை எதிர்பார்க்கனா கர்த்தர் எதிர்பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? பார்ப்பார். காரியத்திற்காக இல்ல, அவர் அன்பால் நேசித்து நீங்க கீழ்ப்படிய வேண்டும். And most important is, பைபிள்ல போட்டிருக்குது, மரணம் பரியந்தம் கூட இயேசு கீழ்ப்படிந்தார். He was obedient to the point of death. இந்த obedient ஓட சேலஞ்ச் எங்க வந்து நிற்கும் தெரியுமா? கடைசியா மரணம் வந்து நிற்கும். அந்த மரணத்தை கூட நீ எதிர்த்து கர்த்தர் கீழ்ப்படிவியா? நீங்க நிறைய பேர்கிட்ட கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்களை கேட்டு பாருங்களேன். நான் வரேன் பாஸ்டர், இந்த ஊழியம் ஓகேயா? நான் செய்யறேன் பாஸ்டர். கர்த்தருக்காக உயிரை கொடுப்பேன், நான் வரல பாஸ்டர், நான் வரல, நான் ஏன் சாகணும் அப்படின்வாங்க. இயேசுதான் எனக்கு செத்துட்டு வரல, நான் ஏன் சாகணும் அப்படின்வாங்க. ஆண்டவருக்காக ரத்த சாட்சியை யாருக்குமா மறைக்க முடியும்? யார் தெரியுமா? கர்த்தரை நேசிக்கிறவன் தான் அப்படி சாக முடியும். ஆண்டவரை அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னா நீங்க உயிரை கூட அவருக்கு கொடுத்து கீழ்ப்படுவீங்க. சொந்த ஜீவன் நீங்க வெறுத்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் வெறுத்து போடுவீங்க அதெல்லாம் அதிகமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தரை நீங்க நேசிக்கிற அந்த அளவுக்கு. ஆகையால் பலன் கிடைக்குதோ இல்லையோ, 6 தடவையோ 7 தடவையோ 70 தடவையோ 700 தடவையோ கீழ்ப்படுறது அது நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன் நம்ம சொல்றேன்? நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம்.